ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஏஜெக்ஸ் ஒரு வேலையை வந்தேன். இப்போ கனடாவில் 9:30 ஆகுது இரவு. நல்ல ஸ்னோ கொட்டிகிட்டு இருக்குது. வியூ நல்லா இருக்குது. ஒரு யூடியூபர்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு வியூவை பார்த்தா டக்குன்னு எடுக்கணும் போனால் அடிக்கணும் ஒரு வீடியோவை. நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கிறதுக்காக ஒரு வீடியோ. ஸ்னோ எப்படி கொட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையான ஒரு வியூவாக இருக்குது. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே, ஒரு வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு கொஞ்ச நேரம் தான் நம்ம காரை போட்டேன். அதுக்குள்ளே எப்படி ஸ்னோ மூடுதுன்னு பாருங்கள். நம்ம காரை ஃபாஸ்ட்டாக மூடிக்கிட்டு இருக்குது. 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு கார்னால் கண்ணாடிலாம் ஸ்னோ வந்து பிடிச்சி போயிருக்குது. எப்படி தூசி மாதிரி கொட்டுற மாதிரி இருக்குது. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்னோ கொட்டுறது. இந்த ஏரியாவில் நல்லா சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குது. ரொட்டி, சப்வே, அகாடமி ஃபார் பீஸா, சன்செட் கிரில், அதோட ஜிம்முக்கு வந்துட்டு குட் லைஃப் ஃபிட்னஸ் அதுன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஏரியாவாக இருக்குது. கண்ணிகளோடு இருக்குது. அதை விட நான் எப்போதும் சொல்கிறது டிம் ஹோட்டன், இது ஃபேமஸான ஒரு இது. கனடாவோட எல்லா இடத்துலையும் இருக்கும். அது இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது டிம் ஹோட்டனும். எல்லா இடங்கள்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடணும், எப்படி போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ஏதாவது என்ன சொல்ல, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.